இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளை எப்படி கண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தரையே நோக்குகிற கண்கள் காண்கின்றன என்று யோசபாத் ராஜாவை வைத்து நாம் அறிந்தோம். இயேசு கிறிஸ்து முன்னே நின்னாலும் விசுவாசம் இல்லாமல் காண்கிற கண்கள் சூழ்நிலைகளை பார்த்து அமிழ்ந்து போகிறது என்று பேதுருவின் வாழ்க்கையை வைத்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நம்முடைய கண்கள் காண்கிறவைகளாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கு வாசித்த அந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொல்லவில்லை, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொன்னார். எப்பொழுது அவர் அதை சொன்னார் என்றால், திரளான ஜனங்கள் கூடி வந்த பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, சில விதை முள்ளும் நிறைந்த ஒரு இடத்திலே விழுந்தது, சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது. இந்த கற்பாறையின் மேலும் வழி அருகேயும் அந்த முட்களுக்கு இடையிலேயும் விழுந்த விதைகள் பலன் தரவில்லை. இந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதை மாத்திரம் பலன் தந்தது என்று சொல்லி ஒரு உவமையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு பிரசங்கத்தை கேட்டு விட்டோம் என்ற திருப்தியோடு இந்த ஜனங்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் இந்த சீஷர்களுக்கு மட்டும் திருப்தி வரவில்லை. உவமை தானே, கதையைத்தானே நாம் அறிந்தோம், இதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் அறியவில்லையே. அந்த கதை நன்றாக இருந்தது, ஆனால் அதன் கருத்து நமக்கு புரியவில்லையே, பதியவில்லையே மனதில் என்று சொல்லி திரும்பமாக இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உவமையின் கருத்து என்ன என்று நீர் எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்கிறார், உங்கள் கண்கள் காண்கிறது, மற்றவருடைய கண்களும் காதுகளும் எல்லாம் கேட்டுவிட்டு போய்விட்டது, ஆனால் நீங்கள் திரும்ப வந்து அதன் அர்த்தத்தை கேட்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் கண்கள் காண்கிறது, உங்கள் செவிகள் கேட்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த உவமையின் அர்த்தத்தை புரிய சொல்லுகிறார். நல்ல விதை என்பது வார்த்தைகள், வேத வசனங்கள். அந்த 3 விதமான நிலங்களும் மனிதருடைய இருதயம், 4 விதமான நிலங்களும் மனிதருடைய இருதயம் தான். அதுல 3 விதமான நிலங்கள் பலன் தராது. இந்த 4வது நிலம் நன்மையும் பொறுமையுமான இருதயத்திலே வசனத்தை காக்கிறவர்கள், கேட்டுவிட்டு உடனே போகிறவர்கள் அதற்கு பலன் தரப்போவதில்லை. கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறவர்களும் உலக ஆசை அதிகம் உள்ளவர்களும் பலன் தரப்போவதில்லை. அந்த வசனத்தை பொறுமையோடே காத்து பலன் தருகிறவர்கள் தான் நல்ல நிலம் என்று அவர்களுக்கு புரிய காட்டிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் கண்கள் காண்கிறது என்று சொல்லி. அப்படியானால் நம்முடைய கண்கள் காண்கிறவைகளாக இருக்க வேண்டுமானால் வேதத்தின் ரகசியத்தை அறியும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்தாரே, அதே போல மேல்வாரியாக வேதத்தை வாசித்து விட்டு போவது அல்ல, அதன் உள்ளால் இருக்கிற ரகசியம், கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், நம்மோடு அவர் எதை பேசுகிறார் என்பதை பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனமும் இருதயமும் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் காண்கிறவைகளாக இருக்கிறது, நம்முடைய செவிகள் கேட்கிறவைகளாக இருக்கிறது. சங்கீதத்திலே அந்த 1ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கண்கள் தான் காண்கிற கண்கள், அவருடைய செவிகள் தான் கேட்கிற செவிகள். வேதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எழுதி தரப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளாக அதை இன்பமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் வாசிப்பது நமக்கு ஒரு கடமையாகவோ, ஏதோ சொல்கிறார்கள் எல்லாரும் வேதம் வேதம் என்று சொல்லுகிறார்கள் என்பதற்காகவோ நாம் அதை வாசிக்காமல் அதன் மேல் நமக்கு ஒரு பிரியம் இருக்க வேண்டும். அதை நாம் நேசிக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து எனக்கு தருகிற வார்த்தைகள் என்று சொல்லி அதை நாம் பிரியமாயிருந்து அவருடைய வசனத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். நம்முடைய மனதிலே அதை கொண்டு வந்து அந்த வார்த்தைகள் என்ன நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை கிரகிக்க நமக்கு தெரிய வேண்டும். மனுஷ மூளையினாலேயும் நம்முடைய பிரயாசங்களினாலேயும் அது முடியாது. கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். இந்த சீஷர்கள் கர்த்தரிடத்திலே போய் அதன் அர்த்தத்தை கேட்டது போல தனித்திருக்கையில் அவரிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். கர்த்தரோடு தனித்து நீங்கள் வாசம் பண்ண, கர்த்தரோடு தனித்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நீங்கள் பழக வேண்டும். தனிமையாக அவரோடு இருந்து நீங்கள் பேசும் பொழுது அவர் அழகாக உங்களுக்கு அதையெல்லாம் விளக்கி தருவார். அதன் அர்த்தத்தை எல்லாம் சொல்லி தருவார். சில வேளைகளிலே ஒரே வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேச முடியும். சில வேளைகளிலே வேதத்தில் உள்ள அதிகாரங்களை வாசிக்க வைத்து அதன் சாராம்சத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி தர முடியும். ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட வசனங்களாக கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே விழ வேண்டும். செம்மையும் நன்மையுமான இருதயத்திலே பொறுமையோடே அதை காத்து நாம் பலன் தருகிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை வாசித்து கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு சொன்ன உடனே அதெல்லாம் சரியாகி விட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்காமல் அந்த வசனம் வளர்ந்து பலன் தர நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எந்த விதையும் விதைத்து முளைத்த அடுத்த நாளிலேயே அது கனி தருவதில்லை, பலன் தருவதில்லை. அது வளர வேண்டும். அது வளர்வதற்கு அதற்கு போதுமான தண்ணீர் உரம் போட வேண்டும். அது வளர்ந்து பெரிய மரமாகும் பொழுது ஆகாயத்து பட்சிகள் வந்து அடையத்தக்கதான பலனை அது தருகிறது என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். பொறுமையோடே ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். வேதத்தை கர்த்தருடைய துணையோடு அப்படி நாம் வாசித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய கண்கள், நம்முடைய ஆத்ம கண்கள், உள்ளான மனிதன் பலன் அடைகிறான். நம்முடைய ஆத்ம கண்கள் காண்கிறவர்களாக மாறுகிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் சமீபத்திலே வேதத்தை உட்கார்ந்து தியானித்து வாசித்தது என்றைக்கு என்று யோசித்து பாருங்கள். கடமைக்காக காலையிலே ஒரு அதிகாரத்தை எப்படியாவது வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் வாசித்ததை தவிர்த்து ஆண்டவரே என்னோடு பேச வேண்டும், இந்த வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு தெரிய வேண்டும், ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே நீர் சொல்லும் என்னோடு, நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு போதும் என்று தாகத்தோடு நீங்கள் அதன் அர்த்தத்தை கேட்டது எப்பொழுது என்று யோசித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே அந்த சீஷர்களை போல பாக்கியமுள்ள கண்களை நீர் எங்களுக்கு தாரோம்ப்பா. எங்கள் கண்கள் காண்கிற கண்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை தியானிக்க, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண எங்கள் கண்களை நீர் திறந்தருளும் ஏசப்பா. எங்களுக்கு கிடைத்த ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக அதை உட்கொள்ள அவென்று திறந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு ஏங்க அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வனாந்திரத்திலே 40 நாள் உபவாசத்திற்கு பின்பு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை போல உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற ஒரு இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும், காண்கிற கண்களை தாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை